ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் வேர்க்கடலை, 1/4 கப் நாட்டு சர்க்கரை. நம்ம என்ன வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கப்பில் தான் நம்ம நாட்டு சர்க்கரை அளவு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கார்டமன் வந்துட்டு நான் 2 அதை தோலை எடுத்துகிட்டு அது விதை மட்டும் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் நம்ம எடுத்துக்க ஒரு கப் வேர்க்கடலை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. வேர்க்கடலை பருப்பு எந்தளவு ரோஸ்ட் ஆகணுன்னா நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி, வீடியோவில் பாருங்கள் நல்லா தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி அந்த வேர்க்கடலை 2ஆக பிரிய ஆரம்பிக்கும். தோல் ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பிரேக் ஆகி கொஞ்சம் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்து சுடும், பார்த்து எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், பல் திறந்து போன மாதிரியும் அந்த பிளாக் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு முரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சிட்டதுக்கப்புறமா இதில் இருக்க ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி நம்ம அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம கையை வச்சு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணி பார்த்த உடனே நான் முரத்தில் எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா, கீழே அதோட போர்ஷன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம கையோட ப்ரெஷர் கொடுக்கும்போது ஈஸியாக தோல் பிரிஞ்சு வந்துருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரப் பண்ண நமக்கு அந்த தோல் பிரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் அந்த பிரிஞ்சு வர தோலை ஜஸ்ட்டு நம்ம ப்ளோ பண்ணி விட்டோன்னா எல்லாமே பறந்துடும். பறந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த அளவு அழகாக ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக நம்ம தோல் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்க நாட்டு சர்க்கரை, தென் ஏலக்காவோட விதை, சீடு மட்டும்தான், நான் கார்டமனோட சீடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் தோல் ஸ்கின் நான் எடுக்கவே இல்லை, பார்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்க 1/4 கப்பில் பாதி அமௌண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு டெக்ஸ்சர் வரும். பார்த்திங்கன்னா அதை எடுத்து கையில் பிடிச்சா உருண்டை மாதிரி பிடிக்க வரணும். இந்த அளவு ஒரு டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். மிக்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா இது எதுக்காக கொடுக்குறோன்னா, அந்த நாட்டு சர்க்கரை நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்வீட்னஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். தென் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் பால் மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இதில் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். எல்லா பாலுமே நமக்கு ஈக்குவலான ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா, நம்ம கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் ஆஃப் பேட்டரை நம்ம கீழே விட்டுட்டு நம்ம உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ண அந்த பாலை ப்ரெஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த டிப் உங்களுக்கு இதில் போனஸ் பாயிண்ட்டாக நான் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் இதை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த அளவு அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா நாம் பண்ண ப்ரிப்ரேஷனில் இந்த அளவு நமக்கு இத்தனை உருண்டை வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தி. நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.